जयत्याश्रितसन्त्रास द्वान्तविद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः நமஸ்பாயே. இன்றைய தினம் ஸ்ரீ ராமோதந்தத்தினுடைய ஸ்லோக நம்பர் 195 to 199. இதோட இந்த ராமோதந்தம் அப்படிங்கிற கிரந்தமானது பூர்த்தியாக போகிறது. இன்றைய தினம் மொத்தம் 5 ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். இதுவரை நாம 194 ஸ்லோகாஸ் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். இப்போ நாம இருந்துருக்கிறது உத்தரகாண்டம் சொல்லக்கூடிய கடைசி பகுதியாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருந்துருக்கோம். நான் பார்க்க போகிற ஸ்லோக நம்பர் என்ன 195 பாருங்க. ஸ்ரீ ராமோதந்தா மூல ஸ்லோகா சங்கியமானா புனశ్చైవం ராமேன ஜனகாத்மஜா பூமியா பிரார்த்திதயா தத்தம் விவரம் பிராவிவேஷசா. சங்கியமானா புனశ్చైవం ராமேன ஜனகாத்மஜா பூமியா பிரார்த்திதயா தத்தம் விவரம் பிராவிவேஷசா. சென்ற வகுப்புல என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, சுவர்ணமயீம் பத்னீம் கிருத்வா யஜ்ஞம் விதன்வதி ராமே வால்மீகி சசுதாம் சீதாம் ஆனீய தஸ்மை ததௌ அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம். அதை தொடர்ந்து இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, சங்கியமானா புனశ్చైవం புனகா சங்கியமானா, மறுபடியும் ஒரு சந்தேகமானது ராமருக்கு எழருது. அப்போ என்ன ஆகுதுனாக்கா, சீதாவால பொறுத்துக்க முடியல. என்ன பண்ற, அந்த ஜனகாத்மஜா அப்படின்னு சொல்லக்கூடியது சீதைக்கு விசேஷனம். பூமியா பிரார்த்திததையா, பூமாதேவியிடத்துல பிரார்த்திக்கிறா. அப்போ அந்த பூமாதேவியானவர் என்ன பண்றா, விவரம் தத்தம், அந்த பூமியானது புலக்கிறது, ரெண்டா புலக்கிறது. அப்போ அதனுடைய துவாரம், அதுக்கு விவரம்னு பேர். அந்த துவாரத்துக்கு விவரம்னு பேர். அந்த விவரத்தில், அந்த துவாரத்தில் சானா யாரு, சீதா, பிராவிவேஷ லவகுசர்களை ராமனிடத்துல ஒப்படைச்சிட்டு சீதாதேவி பூமாதேவியிடத்துல பிரார்த்தனை பண்றா. அதற்கெனங்க பூமாதேவியும் என்ன பண்றா அப்படின்னாக்கா, அந்த சீதையை அழைத்து கொண்டாள் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். சங்கியமானா புனశ్చైవం ராமேன ஜனகாத்மஜா பூமியா பிரார்த்திதயா தத்தம் விவரம் பிராவிவேஷசா அப்படிங்கிறது ஸ்லோகம். பத விபாகா சங்கியமானா புனः ச ஏவம் ராமேன ஜனகாத்மஜா பூமியா பிரார்த்திதயா தத்தம் விவரம் பிராவிவேஷ சா அப்படிங்கிறது பத விபாகா. அன்வயா ஏவம் ராமேன புனः சங்கியமானா ஜனகாத்மஜா சா என்ன பண்ற அப்படின்னாக்கா, பிரார்த்திதயா பூமியா தத்தம் விவரம் பிராவிவேஷ அப்படிங்கிறது அன்வயம். தாத்பரியம் என்ன, முன் ஸ்லோகங்களுடைய கண்டினியூவேஷனை சொல்லிதான் தாத்பரியம் நமக்கு கொடுக்குறா. அச்ச சத்ருக்னா யுத்தே லவணம் நிகத்திய ஏனான் அபாலயத்துன்னு பார்த்தோம். சுவர்ணமயீம் பத்னீம் கிருத்வா யஜ்ஞம் விதன்வதி ராமே வால்மீகி சசுதாம் சீதாம் ஆனீய தஸ்மை ததோன்ற வரைக்கும் போன ஸ்லோகத்துல பார்த்தோம். இந்த ஸ்லோகத்துடைய தாத்பரியம் என்ன, ஏவம் ராமேன புனகனா அகைன் மறுபடியும் சங்கியமானா, அவருக்கு ஒரு அந்த சந்தேகமானது ஏற்படுறது. அதனால ஜனகாத்மஜா அந்த சீதையானவள் சா பிரார்த்திதயா பூமியா தத்தம் விவரம் பிராவிவேஷ அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியமா இருக்கு. வியாக்கரணம் என்ன, சந்திஹி புனः பிளஸ் ச விசர்க சகாரஹ ச பிளஸ் ஏவம் விருத்தி சந்திஹி சமாசஹ ஜனகஸ்ய ஆத்மஜா, அதாவது ஜனக மகாராஜாவினுடைய புத்திரி ஜனகாத்மஜா சஷ்டி தத் புருஷா. இப்படியாக இந்த
ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. இதற்கு அடுத்து இருக்கக்கூடிய ஸ்லோகம் என்ன அப்படின்னா பாருங்க, இது உத்தரகாண்டத்துடைய 6வது உத்தரகாண்டம். மொத்தம் 9 ஸ்லோகம் தான் இருக்கு. 6வது ஸ்லோகம் இது. என்ன ஸ்லோகம் இது? அத உத்தரகாண்ட மூல ஸ்லோக. அத ராமஸ்ய நிர்தேசாத் பௌரை சக வனௌகசஹ நிமஜ்ய சரயூ தீர்த்தே தேகம் த்யக்த்வா திவம் யயுः. அத ராமஸ்ய நிர்தேசாத் பௌரை சக வனௌகசஹ நிமஜ்ய சரயூ தீர்த்தே தேகம் த்யக்த்வா திவம் யயௌ. இப்போ சீதா பிராட்டி பூமாதேவியோட போயாச்சு. அடுத்து வானரங்கள்லாம் இருக்கா. இப்போ நம்ம முதல்ல பார்க்கும்போது என்ன பிரார்த்திச்சோம் அப்படின்னாக்கா, மகாவிஷ்ணுவினிடத்துல எல்லாரும் போய் தேவர்கள்லாம் பிரார்த்திக்கிறா, எங்களால ராவணன்றவனால நிறைய உபதிரவங்கள் ஏற்படுறது அப்படின்னு சொன்னதுனால மகாவிஷ்ணு அகம் தாசரதிர் பூத்வா அப்படின்னு முதல்ல பார்த்தோம். தசரதருக்கு மகனாக பிறந்து நான் எல்லாத்தையும் சரி பண்றேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்ப சொல்லும் பொழுது எல்லா தேவர்களும் நீங்க என்ன பண்ணணும், வானரங்களாக வந்து அங்க அவதரிக்கணும்னு சொல்றார் எனக்கு முன்னாடி. அதே மாதிரி இப்ப என்ன பண்ண போறார் அப்படின்னாக்கா, அந்த வானரங்கள்லாம் மறுபடியும் அந்த சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சு வைக்கணும் இல்லையா? அதனால ராமர் கட்டளை இடுறார். அச்ச ராமஸ்ய நிர்தேசாது பௌரைஹி சக வனௌகசா நிமஜ்ய, எங்க அப்படின்னாக்கா சரயூ தீர்த்தே நிமஜ்ய. சரயூ நதி சொல்லக்கூடிய அந்த புனிதமான நதியில நீராடி மூழ்கி தேகம் த்யக்த்வா திவம் ஜயுஹு, தன்னுடைய இந்த சரீரத்தை, மனுஷ சரீரத்தை, வானர சரீரத்தை விட்டுவிட்டு திவம் ஜயுஹு சொர்க்கத்தை அடைந்தார்கள். யாரு அப்படின்னாக்கா, அங்க இருக்கக்கூடிய வானரகா வனௌகசஹா பௌரைஹி சக எல்லாரும் என்ன பண்றா, அந்த சரயூ நதியில தீர்த்தாமாடி முழுகி தன்னுடைய தேகத்தை விட்டுவிட்டு என்ன பண்றா, திவம் ஜயுஹு சொர்க்கத்தை அடைந்தார்கள். பதச்சேதா பதவிபாக அப்படி. அத ராமஸ்ய நிர்தேசாத் பௌரைஹி சக வனௌகசஹ நிமஜ்ய சரயூ தீர்த்தே தேகம் த்யக்த்வா திவம் யயுஹு இது பதவிபாக. அன்வயः அத ராமஸ்ய நிர்தேசாத் பௌரைஹி சக வனௌகசஹ சரயூ தீர்த்தே நிமஜ்ய தேகம் த்யக்த்வா திவம் யயுஹு இது அன்வயः. தாத்பரியம் பாருங்க என்ன இருக்கு. அத சுவர்ணமயீ பத்னீம் கிருத்வா யஜ்ஞம் விதன்வதி ராமே வால்மீகிः சசுதாம் சீதாம் ஆனீய தஸ்மை ததௌ. ஏவம் ராமேன புனः சங்கியமானா ஜனகாத்மஜா சா பிரார்த்திதயா பூமியா தத்தம் விவரம் பிராவிவேஷன்னு பார்த்த போன ஸ்லோகம். இப்ப இந்த ஸ்லோகத்துடைய தாத்பரியம் என்ன இருக்கு. அத ராமஸ்ய நிர்தேசாத் ஜனைஹி சக வானராக சரயூ தீர்த்தே, இந்த சரயூ ஜலம்னு சொல்லக்கூடிய நதியில் நிமஜ்ய மூழ்கி தேகம் த்யக்த்வா திவம் யயுஹு தன்னுடைய சரீரத்தை விட்டுவிட்டு சொர்க்கத்தை அடைந்தார்கள். வியாக்கரணம் என்ன? சமாசம். வனம் ஓகஹா ஏஷாம் தே வனௌகசஹ சமானாதிகரண பகூரி சமாசா, வனத்தில் வசிப்பவர்கள் அர்த்தம். யாரு? வானராக. இப்படியாக இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் அண்டு வியாக்கரண விசேஷம். அடுத்த ஸ்லோகம் என்ன பாருங்க. ஸ்ரீராமோதந்தः அத உத்தரகாண்டः மூல ஸ்லோகः. ததோ பரத சத்ருக்னௌ நிஜம் ரூபம் அவாபதுः ராமோபி மானுஷம் தேகம் த்யக்த்வா தாமாவிஷத் ஸ்வகம். ததோ பரத சத்ருக்னௌ நிஜம் ரூபம் அவாபதுः ராமோபி மானுஷம் தேகம் த்யக்த்வா தாமாவிஷத் ஸ்வகம். என்னாருது, சீதாதேவி போயாச்சு சொர்க்கத்துக்கு, வானரங்கள்லாம் போயாச்சு. அடுத்து யாரு அப்படின்னாக்கா பரத சத்ருக்னால் அவளா இருக்கா இல்லையா? இப்போ எம்பெருமானுடைய ஒரு ஒரு அம்சம் தான் இங்க வந்து பூலோகத்துல அவதாரம் பண்ண. மகாவிஷ்ணு தான் ராமர், ஆதிசேஷன் தான் லக்ஷ்மணர். அதே மாதிரி சங்கு சக்கரம் பரத சத்ருக்னா வந்து அவதாரம் பண்ற. இப்போ அவளுடைய நிஜ ரூபத்தை எடுத்துக்கணும். இது எல்லாமே ராமனுடைய கட்டளை. ததா ஏன்னா வந்த காரியம் முடிஞ்சிருத்து. ததா பரத சத்ருக்னௌ நிஜம் ரூபம் அவாபது,
அது மாத்திரமில்ல, ராமஹாபி மானுஷம் தேகம் தெக்வா தாம ஆவிஷத்து. அவரை என்ன பண்றார் அப்படின்னாக்கா, தன்னுடைய அந்த தேகத்தை, மனுஷ தேகத்தை விட்டுவிட்டு சொர்க்கத்தை அடைந்தார். பரத சத்ருக்னாலும் அவருடைய நிஜ ரூபத்தை எடுத்துட்டா, இவரும் தன்னுடைய உண்மையான ரூபத்தை எடுத்துட்டார் அப்படிங்கிறத இந்த சோதனை தாத்பரியமா. அன்வயா பரத சத்ரு ரூபம் அவாபது ராமஹாபி ஸ்வகம் மானுஷம் தேகம் திக்வா தாம ஆவிஷத். ராமேன புனः சங்கியமானா ஜனகாத்மஜா சா பிரார்த்திதயா பூமியா தத்தம் விவரம் பிராவிவேஷ. அச்ச ராமஸ்ய நிர்தேசாத் ஜனைः சக வானராः சரயு தீர்த்தே நிமஜ்ய தேகம் त्यक्त्वा दिवं ययुः. ततः भरतशत्रुघ्नौ निजं रूपम् अवापतुः. रामः अपि स्वकं मानुषं தேகம் त्यक्त्वा தாம ஆவிஷத். சொர்க்கத்தை அடைந்தார். அந்த வைகுண்டம், தாமன அர்த்தம் வைகுண்டத்தை அடைந்தார். வியாக்கரணம் சந்திஹி ததः பிளஸ் பரதசத்ருக்னௌ விசர்க உகாரः, ராமः பிளஸ் அபி விசர்க உகாரः பூர்வரூப சந்திஹி. இப்படியாக இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கரணாம்சங்கள் அமைஞ்சிருக்கு. அடுத்து என்ன பார்க்க போறோம் பாருங்க. 8வது ஸ்லோகம் உத்தரகாண்ட மூல ஸ்லோகா. ஸ்ரீராமோ தந்தமாக்யாதம் இதம் மந்ததியா மயா சமீக்ஷ நிபுணை சத்பிஹி சம்சோத்ய பரிகிருஹ்யதாம். ஆத்தர் சொல்றார், இப்பதான் என்ன சொல்றார், ஸ்ரீராமோதந்தம் இது ஆக்கியாத்தம், பெயரை உடைய இதம் இந்த கிரந்தத்தை மந்ததியாமயா அல்பனா குறைவான புத்தியை கொண்ட என்னால் இயற்றப்பட்டது. சமீக்ஷிய இதெல்லாம் என்ன பண்ணணும், இதை நான் இந்த சபையில சமர்ப்பிக்கிறேன். நிபுணைஹி சத்பிஹி சம்சோத்ய பரிகிருஹ்யதாம். இது நன்னா இருக்கா நன்னா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை நிபுணைஹி எல்லாரும் சேர்ந்து இந்த சபையில இருக்கக்கூடிய சான்றோர்கள்லாம் சம்சோத்ய சம்யகாலோச்ய பரிகிருஹ்யதாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடியனுக்கு தெரிஞ்ச விஷயத்த அடியன் இந்த சபையில சொல்லியிருக்கேன். அதற்கு என்ன பேரு, ஸ்ரீராமோதந்தம் என்று பெயரை உடைய இந்த கிரந்தம். இதுல ஏதாவது பிழைகள் இருந்தா அதை நன்கு பரிசீலனை செய்து நல்ல விஷயங்களை மாத்திரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் சொல்ற மாதிரி இருக்கு. பதவிபாக ஸ்ரீராமோதந்தம் ஆக்கியாதம் இதம் மந்ததியா மயா சமீக்ஷ்ய நிபுணைஹி சத்பிஹி சம்சோத்ய பரிகிருஹ்யதாம் இது பதச்சேதः अथवा பதவிபாகः. அன்வயः இதம் ஸ்ரீராமோதந்தம் மந்ததியா மயா ஆக்கியாதம் நிபுணைஹி சத்பிஹி சமீக்ஷ்ய சம்சோத்ய பரிகிருஹ்யதாம். தாத்பரியம் அதேதான். இதம் ராமோதந்தம் மந்ததியா மயா ஆக்கியாத நிபுணைஹி சத்பிஹி சமீக்ஷ்ய சம்சோத்ய பரிகிருஹ்யதாம் அப்படிங்கிறது தாத்பரியம். வியாக்கரணம் என்ன, சந்திஹி நிபுணைஹி பிளஸ் சத்பிஹி விசர்க சகாரஹ நிபுணை சத்பிஹி அப்படிங்கிறது இந்த 8வது ஸ்லோகம். இப்ப நாம பார்க்க போறது 9வது கடைசி ஸ்லோகம். ராமோதந்தத்துடைய கடைசி ஸ்லோகம் என்ன, மங்கள ஸ்லோகம். எப்பவுமே ஆரம்பமும் மங்களமா இருக்கும், மங்களகரமா இருக்கணும், முடியும் போது மங்களகரமா இருக்கணும். அதனால கடைசி ஸ்லோகம் மூல ஸ்லோகா. யஸ்து தாசரதிர் பூத்வா ரணேஹத்வா சரவணம் ரரக்ஷலோகான் வைகுண்டஹ சமாம் ரக்ஷது சின்மய. அதாவது இந்த உலகத்துக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய ஸ்ரீமான் மகாவிஷ்ணு அவர் எங்க இருக்கார், வைகுண்டா, வைகுண்டே வசதீதி வைகுண்டா. ரரக்ஷ எதை அப்படின்னாக்கா, ரரக்ஷ லோகான், அவர் எல்லா லோகத்தையும் ரட்சிக்கிறார். அப்பேற்பட்டவர் மாம் ரக்ஷது, என்னையும் ரட்சிக்கட்டும். அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னாக்கா, எஸ்து தாசரதிர் பூத்வா, தசரதனுக்கு மகனாக பிறந்ததனால் அவருக்கு தாசரதி, தாசரதியாக அவதரித்து ரணே யுத்தத்தில் ராவணம் அத்வாச்ச, ராவணனையும் வீழ்த்தி ரரக்ஷலோகான், அந்த லோகத்தில் உள்ள எல்லாரையும் காப்பாற்றிய வைகுண்டா சின்மயா இல்லையா, இந்த லோகத்துக்கெல்லாம் தலைவனாக இல்லையா இருக்கக்கூடிய அவர் மாம் என்னை ரக்ஷது காப்பாற்றட்டும் அப்படிங்கிறத இந்த கடைசி ஸ்லோகம். பதவிபாக யஹா து
தாசரதிஹி பூத்வா ரணே ஹத்வா ச ராவணம் ரரக்ஷ லோகான் வைகுண்டஹ சஹ மாம் ரக்ஷது சின்மயः इति पदविभागः अन्वयः यः तु दासरथिः भूत्वा रणे रावणं च हत्वा लोकान् ररक्ष सः चिन्मयः वैकुण्ठः चिन्मयः न तो विष्णुः नर्थम मां रक्षतु என்னை காப்பாற்றட்டும் इति अन्वयः तात्पर्यम् அதேதான் இருக்கும் यः दासरथिः भूत्वा रणे रावणं हत्वा च लोकान् ररक्ष सः चिन्मयः वैकुण्ठः मां रक्षतु व्याकरणं सन्धिः என்ன இருக்கு यः प्लस तु विसर्ग सकारः दासरथिः प्लस भूत्वा विसर्ग रेपः सः प्लस मां विसर्ग लोपः दशरथस्य अपत्यं पुमान् दासरथिः दशरथस्य अपत्यं पुमान् दासरथिः इति श्रीरामोदन्ते उत्तरकाण्डः समाप्तः इति श्रीरामोदन्तं समाप्तम् இப்படியாக இந்த கிரந்தமானது மொத்தம் 199 ஸ்லோகங்கள் 199 ஸ்லோகாஸ். இன்னும் ஒரு ஸ்லோகம் பண்ணிருக்கலாம் அவர் பண்ணியிருந்தாருனாக்கா 200 ஸ்லோகமா இருக்கும் இல்லையா? பாருங்க, சம்ஸ்கிருதத்துல சதஸ்லோகேன பண்டிதான்னு சொல்லுவா. 100 ஸ்லோகம் ஒருத்தருக்கு தெரியறதுன்னா எப்படி தெரியணும் அப்படின்னாக்கா ஸ்லோகம், பதச்சேதம், அன்வயம், தாத்பரியம், இந்த ரீதியில 100 ஸ்லோகம் தெரிஞ்சதுன்னா சக பண்டிதான்னு சொல்லுவோம். நம்ம இந்த கிரந்தத்தை வாசிச்சிருக்கோம். இதுல மொத்தம் 200 ஸ்லோகங்கள் இருக்கு. இதை நன்னா தரவா அபியாசம் பண்ணி படிச்சு நன்னா தெரிஞ்சுட்டோம்னாலே நமக்கு சம்ஸ்கிருதத்துல ஓரளவுக்கு விவகாரம் பண்றதுக்கு அப்படிங்கிறதானது நமக்கு வந்துடும். ஸோ இந்த கிரந்தத்தை எடுத்துட்டோம், இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா பூர்த்தி பண்ணிட்டோம். ஸோ இன்றைய தினத்தோட இந்த ராமோதந்தம் அப்படிங்கிற இந்த டெக்ஸ்டானது முடியறது. அடுத்து என்ன கிரந்தம் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம குரூப்ல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட இந்த வகுப்பை நாம முடிச்சுக்கலாம். அடுத்த வகுப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம குரூப்ல ஃபர்தரா அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு அடுத்த கிரந்தம் என்ன அப்படிங்கிறத நாம உங்களுக்கு ஃபர்தரா குரூப்ல தெரியப்படுத்துறோம். ரொம்ப சந்தோஷம். அதாவது நம்ம ஆரம்பிக்கும் போது ஒரு 20 பேரோட ஆரம்பிச்சோம். ஆனா வர்றதுன்னு பார்த்தேன்னா ஒரு 5-6 பேர் தான் வர நியமமா. இது இப்பெல்லாம் என்ன, அவளுக்கு ஒரு என்ன சொல்றது அவகாசம் இருக்கு. அந்த அவகாசம் அப்படிங்கறத பர்மிட் பண்ணணும் அப்படின்னா தான் முடியும், இல்லைன்னா முடியாது. ரொம்ப சந்தோஷம். ஒரு 5 பேராவது நம்ம பூர்த்தியா நியமமா கடைசி வரைக்கும் வந்தோமே, அதுவே பெரிய விஷயம். தாசன், ಧನ್ಯವಾದಾः. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಜಿ. ரொம்ப சந்தோஷம் சுவாமி, ஃபுல்லு முடிஞ்சதுக்கு. அடுத்த கிரந்தம் என்னன்றதை நம்ம குரூப்ல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.